Harry Potter and the Order of Phoenix, Chapter 32, Part 1, Out of the Fire. நான் ஹாஸ்பிட்டல் விங்குக்கு என்னை விடுங்க, என்னை கூப்பிட்டு போகாதீங்க அப்படின்னு ஹாரி கத்திக்கிட்டே வந்துட்டுருப்பான். என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் டாஃப்டி இவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்களே கிரேட் ஹாலில், அங்கேருந்து அவனை ரொம்ப கன்சர்னாக வெளியில் என்ட்ரன்ஸ் ஹால்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை தான் பார்த்துட்ருப்பாங்க. நான் நல்லா தான் சார் இருக்கேன் அப்படின்னு ஹாரி அவனோட முகத்தில் இருக்கிற ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டே நடுங்கிக்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். நிஜமாக தான் சொல்கிறேன், நான் தெரியாமல் தூங்கிட்டேன், எனக்கு ஜஸ்ட் கெட்ட கனவு வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் எக்ஸாம்ஸ்னால வர ப்ரெஷர் தான் அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி இருக்காங்களா, அந்த வயசான விசார்ட், அவங்க ஹாரியை ரொம்ப சிம்பத்தட்டிக்காக ரொம்ப பாவமாக பார்த்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவனோட ஷோல்டரில் அவனை தட்டி கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா ஹாரியோட உடம்பே நடுங்கிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும் தம்பி, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஃபஸ்ட்டு நீ கோல்டான வாட்டர் குடி, அதுக்கப்புறம் நீ ரெடியாக இருந்தேன்னா திரும்ப கிரேட் ஹாலுக்கு வா, எக்ஸாம் முடிய போகுது, ஆனால் லாஸ்ட்டாக நீ ஏதாவது ஆன்சர் எழுதணுன்னா டக்குன்னு எழுதிட்டு போயிரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஓகே, இல்லை நான் எல்லாமே எழுதிட்டேன் சார் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஓ குட் அப்படின்னு அந்த வயசான ப்ரொஃபஸர் டாஃப்டி ரொம்ப ஜென்டிலாக சொல்லுவார். அப்போ நான் உள்ளே போய் உன்னோட எக்ஸாம் பேப்பரை கலெக்ட் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு நீ போய் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி சொல்வாரா. ஓகே சார், ஓகே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி வேகமாக தலையாட்டுவான். தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டாஃப்டி அங்கேருந்து அந்த என்ட்ரன்ஸ் ஹால்லேருந்து கிரேட் ஹால்குள்ளே போன அடுத்த செகண்டே ஹாரி வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுவான். அவ்வளோ ஸ்பீடாக அவன் அங்கே இருக்கிற அந்த மார்பிள் ஸ்டேர் கேஸ் மேலே ஏறி அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ஸ்பீடாக அங்கே இருக்கிற எல்லா காரிடார்ஸ்லேயும் அவன் ஓடிட்டுருப்பானா. அங்கே போர்ட்ரேட்ஸில் இருப்பாங்களே, அந்த பெயிண்டிங்ஸில் இருக்கிறவங்கலாம் இவன் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஓடிட்டுருக்கான்ட்டு அவங்களுக்குள்ளேயே முணுமுணுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. தென் அவ்வளோ வேகமாக புயல் சூறாவளிலாம் இருக்குல்ல, அது வீசுகிற மாதிரி அவன் வேகமாக ஹாஸ்பிட்டல் விங்கோட டபுள் டோர்ஸ் இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போவானா. அங்கே பார்த்தா மேடம் பாம்ஃப்ரே மாண்டிகி இருக்கான்ல, அந்த ஸ்லிதரின் கியூடிஷ் டீமோட கேப்டன், அவனுக்கு நல்லா பிரைட் ப்ளூ கலரில் இருக்கிற லிக்விடை ஸ்பூனை வச்சு ஃபீட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவன் உள்ளே வந்த வேகத்தில் அவங்க பயந்துட்டு சரியாக கத்திடுவாங்க. பாட்டர் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. நான் இப்போவே ப்ரொஃபஸர் மெகானகளை பார்க்கணும் அப்படின்னு ஹாரி வேகமாக மூச்சு இழுத்து வாங்கிட்டு இருப்பான். இப்போவே ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு அவன் கத்துவானா. அவங்க இங்கே இல்லை பாட்டர் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே ரொம்ப சோகமாக சொல்லுவாங்க. அவங்கள சென்ட் மங்கோஸ்க்கு இன்றைக்கி மார்னிங் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். 4 பேர் ஒரே நேரத்தில் அவங்க மேலே ஸ்டன்னிங் ஸ்பெல்ஸ் போட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அவங்க இங்கேருந்து போயிட்டாங்களா அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக்காகி கேட்பானா. அப்போது கரெக்டாக வெளியில் பெல் அடிக்கும். பெல் அடித்த உடனே அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வெளியில் வருவாங்களே, கசன்னு அவங்க எல்லோரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகிற சவுண்டு உள்ளுக்குள்ளே கேட்டுட்ருக்குமா. அவன் அப்படியே ஷாக் ஆகி மேடம் பாம்ஃப்ரேவே ரொம்ப பயந்து போய் நின்று பார்த்துட்டே இருப்பான். வேறு எங்கேயுமே பார்க்க மாட்டான். மேடம் பாம்ஃப்ரேவே அப்படியே ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருப்பானா. இப்போ இந்த விஷயத்த நம்ம யார்கிட்ட போய் சொல்ல அப்படின்னு தான் அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக பயம் இருக்கும். டம்பிள்டோரும் இங்கேருந்து போயிட்டாரு, ஹாக்ரிடும் இங்கேருந்து போயிட்டாரு, ப்ரொஃபஸர் மெகானகல் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் அவங்களும் இங்கே இல்லை. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண அப்படின்னு ஹாரி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு அப்படியே மேடம் பாம்ஃப்ரேவே பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருப்பானா. நீ எதுக்காக இவ்வளோ ஷாக்கில் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது பாட்டர் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே ரொம்ப கோவமாக அவங்க முகத்தை வச்சுட்டு சொல்லிகிட்ருப்பாங்க. இவனுங்களில் ஒருத்தவன் மட்டும் காலையில் டே லைட்டில் மினர்வா மெகானகல் மேலே ஸ்டன்னிங் ஸ்பெல் போட்டிருக்கணும். அவங்கனாலலாம் மினர்வாவை ஸ்டன் பண்ணவே முடியாது. பயந்தாங்கொழி நாய்ங்க எவ்வளோ கேவலமாக நைட்டு அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான கோலத்தனம் தெரியுமா. இங்கே இருக்கிறவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நினச்சி மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்குது. இல்லைனா இந்த அக்கிரமத்துக்கு எதிராக நான் எப்போவோ என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு போயிருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. எஸ் அப்படின்னு ஹாரி பிளாங்காக சொல்லிவிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் விங்லேருந்து வேகமாக அந்த காரிடோரில் வெளியில் ஓடிக்கிட்டு இருப்பான். அங்கே எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துட்டுருப்பாங்களா. அவங்களெல்லாம் இடித்து தள்ளிட்டு ஹாரி வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பானா. தென் அவன் 2 ஃப்ளோர் வேகமாக கீழே இறங்கி மார்பிள் ஸ்டேர் கேஸ் இருக்கும்ல, அங்கே நடந்து வந்துட்டுருப்பானா. ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி கீழே நின்று அவனை பார்த்து ரொம்ப பயந்துட்டு கத்தும். என்னாச்சு, நீ ஓகேவா இருக்கியா, உனக்கு என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு அது கத்திட்டே ஓடி வருமா. நீ எங்கே போன அப்படின்னு ராணு ஷாக்காகி கேட்டுட்ருப்பானா. என் கூட வாங்க அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான். கமான், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காரிடோரில் ஏதாச்சும் ஃப்ரீயான எம்டியான ரூம் இருக்கான்னு வேகமாக அவன் ஓடி செக் பண்ணிகிட்ருப்பான்.
ஒரு ரூம் இருக்குமா, அங்கே இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் கதவை வேகமாக சாத்திட்டு ரான் அண்ட் ஹெர்மானியை பார்த்து திரும்பி வால்டமோர்ட் சீரியஸை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவானா. என்னது அப்படின்னு அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி கேட்பாங்க. அது உனக்கு எப்படி அப்படின்னு அவங்க கேட்டுட்ருப்பாங்களா. நான் அதை பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன், எக்ஸாமில் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். பட் எங்கே எப்படி அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. அதோட முகமே வெளுத்து போய் இருக்கும். எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். பட் அது எங்கே அவன் பிடிச்சி வச்சுருக்கான்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே ஃபுல்லாக நிறைய ஷெல்ஃப்ஸாக, அதில் ஃபுல்லாக கிளாஸ் பால்ஸாக இருக்கும். அங்கே ரோ நம்பர் 97 கடைசியில் தான் சீரியஸ் இருக்கார். அங்கேருந்து அவனுக்கு ஏதோ ஒன்று வேணும். அதை சீரியஸை எடுக்க சொல்லிகிட்ருக்கான். அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் கடைசியில் அவன் கொல்ல போகிறான் அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக்காகி சொல்லிகிட்ருப்பானா. அவனோட வாய்ஸ்லாம் ஷேக் ஆகிட்ருக்கும், அவனோட மொட்டிலாம் ஷேக் ஆகிட்ருக்கும், நீஸ்லாம். தென் வேகமாக பக்கத்தில் இருக்கிற டெஸ்கில் போய் உட்காந்துருவான். நாம் எப்படி அங்கே போகிறோம் அப்படின்னு அவன் ரான் அண்ட் ஹெர்மாயினியை பற்றி கேட்பானா. அவங்க 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாகவே நிற்பாங்க. தென் ரான் பேச வாய திறப்பான். நம்ம அங்கே போகிறோமா அப்படின்னு கேட்பானா. ஆமாம், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்க்கு போய் சீரியஸை காப்பாற்றணும்ல அப்படின்னு ஹாரி சத்தமாக கேட்பானா. பட் ஹாரி அப்படின்னு ரான் வீக்காக கூப்பிடுவான். என்ன அப்படின்னு ஹாரி கத்துவான். எதுக்காக இவங்க 2 பேரும் ஹாரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி எதுவுமே சொல்லாமல் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு ஹாரிக்கு புரியவே இல்லை. அங்கே அவன் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கான், அவங்க 2 பேரும் இப்படி அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு ஹாரிக்கு பயங்கர கோவமாக வந்துட்டு இருந்துச்சு. ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் ஹாரியை கூப்பிடுவோம். யாருக்குமே தெரியாமல் எப்படி வால்டமோர்ட்னால மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்குள்ளே போயிருக்க முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. என்கிட்ட கேட்டா இப்போ கேள்வியே நம்ம எப்படி அங்கே போகிறோன்றது தான் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா. பட் ஹாரி, நீ இதை யோசிச்சு பாரு அப்படின்னு ஹெர்மாயினி கொஞ்சம் ஹாரி பக்கத்தில் வந்து நிற்கும். இப்போது டைம் ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் ஃபுல்லுமே அங்கே வேலை பார்க்குறவங்களாக தான் இருப்பாங்க. எப்படி வால்டமோர்ட்டும் சீரியஸும் யார் கண்டுக்கும் படாமல் அங்கே போயிருக்க முடியும் ஹாரி? அவங்க 2 பேரும் தான் இந்த உலகத்திலே மோஸ்ட் வாண்டட் விசார்ட்ஸ். அந்த பில்டிங் ஃபுல்லாக எக்கச்சக்க ஆரர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் கண்ணுக்குமே தென்படாமல் எப்படி அவங்க 2 பேர்னால அங்கே உள்ளே போயிருக்க முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. எனக்கு தெரியல, மேபி வால்டமோர்ட் இன்விசிபிலிட்டி க்ளோக் இல்லாட்டி வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். எனிவே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. நான் அங்கே போன நேரம்லாம் அது எம்டியாக தான் இருந்தது அப்படின்னு ஹாரி சொல்வானா. நீ கனவுல மட்டும்தான் ஹாரி அங்கே போயிருக்க, நீ எப்போவுமே அந்த பிளேஸை கனவுல தான் பார்த்துருக்க, அவ்வளோதான் அப்படின்னு ஹெர்மாயினி குவைட்டாக சொல்லும். அது ஒன்றும் நார்மலான கனவு கிடையாது அப்படின்னு அவன் ஹெர்மாயினி மூஞ்சியை பார்த்தே பயங்கரமாக கத்தி எந்திரிச்சு நின்று ஹெர்மாயினி பக்கத்தில் போய் நின்றுவான். ரானோட அப்பாவுக்கு நடந்ததெல்லாம் அப்போ நீ என்னன்னு சொல்லுவ? அவருக்கு அப்படி நடந்துச்சுன்ற விஷயத்த நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு ரானும் குவைட்டாக சொல்லிவிட்டு ஹெர்மாயினியை பார்ப்பான். பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப கெஞ்சி ஹாரிக்கிட்ட கேட்கும். ஹாரி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. சீரியஸ் கிரிமால்டு பிளேஸில் இருக்காரு. எப்படி வால்டமோர்ட்னால சீரியஸை போய் தூக்கியிருக்க முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. மேபி சீரியஸ்க்கு மொத்தமாக மூளை வெடிச்சிருக்கும். அவருக்கு எப்போடா அந்த வீட்டை விட்டு வெளியில் வரணும்னு அவர் ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தார். ஸோ கொஞ்சமாச்சும் ஃப்ரெஷ் ஏரை சுவாசிக்கணுன்றதுக்காக அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பாருல அப்படின்னு ரான் ரொம்ப ஒரி பண்ணி சொல்லிகிட்ருப்பானா. பட் ஏன் அப்படின்னு ஹெர்மாயினி திரும்பவும் கேட்டுட்ருக்கோம். எதுக்காக வால்டமோர்ட் அந்த வெப்பனோ என்னமோ அதை எடுக்கிறதுக்கு சீரியஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஹெர்மாயினி திரும்பவும் கேட்டுட்ருக்குமா. யூனோ வாட், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னு ரான் இப்போ அமைதியாக பேச ஆரம்பிப்பான். சீரியஸோட பிரதர் டெத் ஈட்டர் தானே. மேபி அந்த சீக்ரெட் வெப்பனை எப்படி எடுக்கணுன்ற ரகசியத்தை அவர் சீரியஸ்கிட்ட சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ரான் சொல்லுவானா. அதனால தான் டம்பிள்டோர் சீரியஸை வீட்டுக்குள்ளவே இருக்க சொல்லியிருக்காரோ இவ்வளோ நாளும் அப்படின்னு ஹாரியும் சொல்லுவானா. இங்கே பாருங்கள், ஐம் சாரி அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ரொம்ப நொந்து போய் பேசும். நீங்கள் 2 பேருமே பேசுகிறது கொஞ்சமாவது உங்களுக்கே கரெக்டாக தோணுதா? இது எதுக்குமே ப்ரூஃபே இல்லை. வால்டமோர்ட்டும் சீரியஸும் அங்கே தான் இருக்காங்கன்றதுக்கும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஹெர்மாயினி, ஹாரி அவங்கள பார்த்துருக்கான் அப்படின்னு ராணு இப்போ ஹெர்மாயினி கிட்ட வந்து கத்திகிட்ருப்பானா. ஓகே அப்படின்னு அது ரொம்ப பயந்து போய் ஆனால் டிட்டர்மைண்டாக சொல்லும். இங்கே பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், வால்டமோர்ட்டுக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் ஹாரி. அதனால தான் உன்னை அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ளே இழுக்கிறதுக்கு அவன் ஜின்னியை தூக்கிட்டு போனான். பிகாஸ் கண்டிப்பாக ஜின்னியை போய் நீ காப்பாற்றுவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் அவன் இப்போ சீரியஸையும் யூஸ் பண்ணுறான்.
சீரியஸை போய் நீ காப்பாற்ற போவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்குள்ளே அவன் உன்னை வர வைக்கணுன்றதுக்காக தான் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஹெர்மாயினி, இதெல்லாம் இப்போ விஷயமே கிடையாது. ப்ரொஃபஸர் மெகானகலும் இங்கே இல்லை, அவங்கள சென்ட் மங்கோஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி என்னால் இங்கே யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. டம்பிள்டோரும் இல்லை, ஆர்டரில் இருக்கிறவங்க யாருமே இங்கே இல்லை. நம்ம இப்போ இங்கேருந்து போனேன்னா சீரியஸ் செத்துருவார் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. பட் ஹாரி, உனக்கு வந்தது ஜஸ்ட் கனவாக மட்டும் இருந்தால் என்ன பண்ண அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ஹாரி பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எக்ஸ்ட்ரீமாக கத்திடுவானா. ஹெர்மாயினி பயந்துட்டு பின்னாடி போயிடும். உனக்கு நான் சொல்கிறது புரியலையா அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். எனக்கு வந்துட்டுருக்கிறது ஒன்றும் ஜஸ்ட் ட்ரீம்ஸோ கெட்ட கனவோலாம் கிடையாது. எதுக்காக அப்புறம் இந்த அக்ளுமென்சியை நான் படிச்சுட்ருக்கேன்? எதுக்காக டம்பிள்டோர் இதெல்லாம் நான் பார்க்கக்கூடாதுன்னு என்னை அக்ளுமென்சி கற்றுக்க சொன்னார்? பிகாஸ் இதெல்லாம் ரியல் ஹெர்மாயினி. சீரியஸ் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காரு. நான் அவரை பார்த்தேன். வால்டமோர்ட் அவரை பிடிச்சி வச்சுருக்கான். இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது. விச் மீன்ஸ் நம்ம ஒருத்தர்னால மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும். உனக்கு அவரை காப்பாற்றணும்னு தோணலைன்னா ஃபைன், பட் நான் போகிறேன், புரிஞ்சுதா? பட் எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் நல்லா புரியுது. உன்னை அந்த டிமெண்டர்ஸ் கிட்டேருந்து நான் காப்பாற்ற வந்தபோது அது உனக்கு பிரச்சனையாக தெரியல. ரானோட தங்கச்சியை நான் பெசிலிக்ஸ் கிட்டேருந்து காப்பாற்ற வந்தபோது அது அவனுக்கு பிரச்சனையாக தெரியல. ஆனால் இன்னொருத்தவரை நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுதா அப்படின்னு அவன் கத்துவானா. எனக்கு இதில் இப்போ பிரச்சனைன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ராணும் கோவமாக சொல்லுவானா. பட் ஹாரி, இப்போ நீயே ஒரு விஷயம் சொன்னேல அப்படின்னு ஹெர்மாயினியும் இப்போ கோவமாக கத்தும். டம்பிள்டோர் நீ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு தான் உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ண சொல்லி அக்ளுமென்சி கற்றுக்க சொன்னார். அதை மட்டும் நீ ஒழுங்காக அப்போவே கற்றுருந்தேன்னா இதெல்லாம் நீ பார்த்துருக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு அது பயங்கரமாக கத்துமா. இப்போ நான் பார்த்த விஷயத்தெல்லாம் நான் பார்க்காத மாதிரி நடிப்பேன்னு தயவு செஞ்சு நீ நினைக்காத அப்படின்னு ஹாரியும் எக்ஸ்ட்ரீமாக கத்துவான். உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே உனக்கு முக்கியம் இல்லைன்னு சீரியஸே ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நான் இப்போ பார்த்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஏண்டா அவன் அப்படி சொன்னோன்ற மாதிரி அவரே யோசிப்பார் அப்படின்னு ஹாரியும் எக்ஸ்ட்ரீமாக கத்துவானா. அப்போது சடனாக கிளாஸ் ரூம் டோர் ஓப்பன் ஆகும். இவங்க இருக்கிற அந்த கிளாஸ் ரூம் டோர் ஓப்பன் ஆகுமா. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா ஜின்னி உள்ளுக்குள்ளே வரும். அது ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக முகத்தை வச்சுட்டு வருமா. பின்னாடியே லூனாவும் வந்துட்டுருக்கும். அது எப்பவும் போல் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரீமியாக ஆக்சிடெண்ட்டாக அந்த கிளாஸ்க்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு வந்துட்டுருக்குமா. ஹாய் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா. ஹாரியோட வாய்ஸ் வெளியில் கேட்டுச்சு. நீ எதுக்காக கத்திகிட்ருக்க அப்படின்னு ஜின்னி கேட்குமா. உனக்கு அது தேவையில்லை அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லுவானா. ஜின்னி அதோட 2 புருவத்தையும் உயர்த்திட்டு ஹாரியை பார்க்கும். இந்த டோனில் நீ என்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஜின்னி ரொம்ப கூலாக சொல்லுமா. ஏதாச்சும் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்றதுக்காக தான் நான் உள்ளவே வந்தேன் அப்படின்னு அதை சொல்லுமா. வெல், உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி பட்டுன்னு சொல்லிடுவானா. நீ ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுற யூனோ அப்படின்னு லூனா ஒரு மாதிரி சரினா சொல்லிகிட்டு இருக்குமா. ஹாரி ரூடாக ஏதோ திட்டிட்டு பின்னாடி திரும்பிடுவான். இந்த நேரத்தில் லூனா லவ்குட் கூட தான் கான்வர்சேஷன் வச்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு பயங்கர எரிச்சலாக வரும். வெயிட் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ சடனாக சொல்லும். வெயிட் ஹாரி, ஐ திங்க் அவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுமா. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியை திரும்பி பார்ப்பாங்க. லிசன் அப்படின்னு ஹெர்மாயினி வேக வேகமாக பேச ஆரம்பிக்கும். ஹாரி, உண்மையாகவே சீரியஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்காரா இல்லையான்ற விஷயம் நமக்கு தெரியணும். அதாவது அந்த கிரிமால்டு பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுதானே ஆர்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஹெர்மாயினி இப்படி சொல்லுமா. நான் தான் சொன்னேன்ல, நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு ஹாரி கத்துவானா. ஹாரி, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப டெஸ்ப்ரேட்டாக கேட்கும். ஃபஸ்ட்டு சீரியஸ் வீட்டில் தான் இருக்காரா இல்லைனா லண்டன் போயிருக்காரான்றதை நம்ம செக் பண்ணுவோம். அவர் மட்டும் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் அவனை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். நானும் உன் கூட வரேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி அவரை உன் கூட சேர்ந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, நம்ம இவ்வளோ நாளாக இவ்வளோ பெரிய புக்கில் இவ்வளோ இதாக நம்ம பார்த்துருக்குறோம்ல. இந்த 1 வருஷமாக என்ன பிளான் போட்டிருக்காங்க, என்னென்ன நடக்க போகுதுன்ற எல்லா விஷயமே இந்த சாப்டர்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிளைமேக்ஸ் கிட்ட வந்துட்டோம். பிகாஸ் அவங்க போட்ட பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ தான் அதை பெரிய லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது. இவ்வளோ நேரம் ஹெர்மாயினி கெஞ்சினதை ஹாரி கேட்டுட்டு அமைதியாக இருந்திருந்தானா இந்த புக்கில் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்காது. பட் ஆத்தர் அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஸோ நான் வேறு எதுவும் சொல்லலை. நம்ம பேஜ் பை பேஜாகவே போவோம். வாங்க கதைக்குள்ளே திரும்ப போகலாம். சீரியஸாக அவன் அங்கே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான்ப்போ அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். இப்போ நம்மளால் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு அவன் கத்துவானா. பட் ஹாரி,
இது வால்டமோர்ட்டோட ட்ரிக்காக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். எப்படி நம்ம அதை செக் பண்ண போகிறோம் அப்படின்னு ஹாரி கேட்பானா. நம்ம அம்பிரிஜோட ஃபயரை யூஸ் பண்ணி அவரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப பாசிட்டிவாக ஆனால் ரொம்ப பயந்து போய் சொல்லிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அம்பிரிஜை அங்கேருந்து எப்படியாவது இடத்த காலி பண்ண வைக்கணும். அண்டு நம்மளை அங்கே பார்த்துக்கிறதுக்கும் யாராவது ஆள் வேணும். அங்கே தான் ஜின்னியும் லூனாவும் இருப்பாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஜின்னிக்கு எதுவுமே கிளியராக புரியவே இல்லை. ஆனாலும் அது டக்குன்னு நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுமா. ஆனால் லூனா என்ன கேட்கும்னா, நீங்கள் இப்போ சீரியஸ்ன்னு சொன்னது ஸ்டப்பி போர்ட்மேனை பற்றியா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது கேட்கும். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, நம்ம ஸ்டார்டிங்கில் ஹாரியோட ஹியரிங் அப்போது ஆர்த்தர் அங்கிள் அவனை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார்ல அங்கே மினிஸ்ட்ரிக்கு. அப்போது ஷாக்கல் போல்ட் வந்து ஆர்த்தர் அங்கிள் கிட்டக்க இந்த கியூப்லர் பேப்பரை கொடுப்பாரு. அதில் என்ன இருக்கும்னா, சீரியஸோட உண்மையான பேர் சீரியஸே கிடையாது, அவர் பேர் ஸ்டப்பி போர்ட்மேன். அவர் வந்து ஏதோ ஒரு மியூசிக் பேண்டில் மிகப்பெரிய பாப் ஸ்டாராக இருக்கார். அவருக்கும் அந்த மகள் கொலைகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் ஒரு நிரபராதி. ஏன்னா அன்னைக்கு நைட் அவர் என் கூட தான் கேண்டில் லைட் டின்னரை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு விச்சு கியூப்லருக்கு வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்களே. அதை பார்த்துட்டு தான் இப்போ லூனா வந்து அவர் பேர் ஸ்டப்பி போர்ட்மேனை பற்றியா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். யாருமே லூனாக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்களா? ஓகே அப்படின்னு ஹாரி ரொம்ப அக்ரெசிவாக ஹெர்மாயினியை பார்த்து சொல்லுவான். ஓகே, உன்னால் இதை சீக்கிரமாக பண்ண முடியும்னா நான் உன் கூட வரேன், இல்லைனா நான் கிளம்பி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்க்கு இப்போவே நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்க்கா அப்படின்னு லூனா இப்போது மைல்டாக சர்ப்ரைஸ் ஆகி கேட்கும். பட் எப்படி நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு அது கேட்குமா. அகைன் ஹாரி லூனாவை இக்னோர் பண்ணிடுவான். ஓகே அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ வேகமாக அதோட கையை பிசைஞ்சிட்டே சொல்லிகிட்டு இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கும். ரைட், வெல், ஃபஸ்ட்டு நம்மளில் யாராவது ஒருத்தவங்க போய் அம்பிரிஜை கண்டுபிடிச்சி அவங்கள தப்பான டைரெக்ஷனில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும். லைக் அவங்கள ஆஃபீஸ்லேருந்து தூரமாக எங்கேயாவது பற்றி விடணும். ஐ மீன் பீவ்ஸ் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பண்ணுது, ஆஃபுல்லாக அஷ்யூஷுவல் பண்ணியிருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது அவங்கள சொல்லி ஏமாற்றி அங்கேருந்து தூரமாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம். அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு ரான் உடனே சொல்லிடுவானா. நான் போய் அவங்க கிட்டக்க பீவ்ஸ் டிரான்ஸ்ஃபிகரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டு உடச்சிட்ருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் அவங்க ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு ரான் சொல்லுவான். அண்ட் இப்போ நான் போகிற வழியிலே பீவ்ஸை பார்த்தேன்னா எப்படியாவது அதை ஏதாச்சும் சொல்லி அந்த மாதிரி நான் பண்ணவும் வைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லுவானா. டிரான்ஸ்ஃபிகரேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஒரு வழியாக ஆக்க போகிறத நினச்சி ஹெர்மாயினிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கவலையாக இருக்குமா. ஆனால் இப்போ இது ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன்றனால அது எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லாது. ஓகே அப்படின்னு அது நல்லா புருவத்தை நல்லா குறுகி வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டே யோசிச்சுட்ருக்கோம். நவ் நம்ம அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வராமல் பார்த்துக்கணும். பிகாஸ் ஸ்லிதரின்ஸ் யாராவது நம்ம அங்கே போகிறத பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக போய் அந்த அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். லூனாவும் நானும் அந்த காரிடோரோட 2 எண்ட்லையும் நின்றுக்கிறோம் அப்படின்னு ஜின்னி டக்குன்னு சொல்லும். அந்த காரிடோரில் யாரோ கேரோட்டிங் கேஸை தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லி எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் அங்கே வரவிடாமல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அது சொல்லுமா. ஹெர்மாயினி அப்படியே ஜின்னியை ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கோம். எப்படி இது நம்ம இப்போ சொன்ன உடனே டக்குன்னு ஒரு பொய்யை ரெடி பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னு. ஜின்னி கூலாக ஷோல்டரை ஆட்டிட்டு ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி இதை பிளான் பண்ணியிருந்தாங்க இப்படி பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஓகே, வெல் ஹாரி, நீயும் நானும் உன்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே போவோம். அண்ட் நீ அங்கே சீரியஸ் கிட்ட பேசு, ஓகேவா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அவர் அங்கே இல்லவே இல்லை ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ஐ மீன் சீரியஸ் அங்கே வீட்டில் தான் இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணு, நான் அப்போது வெளியில் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் யாராவது வராங்களான்னு. அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே நீ மட்டும் போய் அந்த ஃபயர் பிளேஸை யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஸோ நீ ஃபயர் பிளேஸை யூஸ் பண்ணு, நான் நின்று வாஷ் பண்ணுறேன் யாராவது வராங்களான்னு. ஏன்னா லீ ஆல்ரெடி அந்த விண்டோஸ் வந்து ரொம்ப வீக் ஸ்பாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். பிகாஸ் அது வழியாக தான் அவன் இவ்வளோ நாளாக நிஃப்லரை வேற போட்டிருக்கான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. என்ன தான் ஹாரி பயங்கர கோவமாக பொறுமையே இல்லாமல் இருந்தாலும் ஹெர்மாயினி இப்போது அம்பிரிஜோட ஆஃபீஸ்க்குள்ளே நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னது வந்து அவன் ஒரு சைன் ஆஃப் லாயல்ட்டி அந்த மாதிரி தான் பார்ப்பான். ஸோ அவனும் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துப்பான். ஃபில்ச்சும் இன்குஸ்டீரியல் ஸ்காடும் சுற்றிக்கிட்டே இருக்கிறனால நம்ம இவ்வளோ இது பண்ணியும் நமக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே கிடைக்காது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. 5 நிமிஷம் போதும், கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. இப்போவே வா அப்படின்னு ஹெர்மாயினி ஷாக் ஆகி கேட்குமா. அஃப்கோர்ஸ் ஆமாம் இப்போவே தான் அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக கத்துவான். என்ன நினச்சிட்ருக்க, டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் நினச்சிட்ருக்கியா ஹெர்மாயினி? சீரியஸ் அங்கே அவன் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் பயங்கரமாக அப்படின்னு ஹாரி செம்ம கோவமாக கத்துவான். ஓ
ஓகே ஆல்ரைட் அப்படின்னு ஹெர்மாயினி நொந்து போய் சொல்லிகிட்ருக்கோம். சரி நீ போய் உன்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்துகிட்டு வா, நாங்கள் உன்னை அம்பரிஜோட காரிடோரில் மீட் பண்ணுறோம் ஓகேவா அப்படின்னு அதை சொல்லுமா. ஹாரி எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். வேகமாக அந்த ரூம்லேருந்து செம்ம ஸ்பீடாக ஓடிட்டுருப்பான். அந்த ஃபுல்லாக அங்கே ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்களா வெளியில், அவங்க எல்லாரையும் இடித்து தள்ளிட்டு மேலே ஓடிட்டுருப்பான். 2 ஃப்ளோர் மேலே ஓடி வந்துடுவானா. அங்கே சீமஸும் டீனும் நின்றுட்டுருப்பாங்களா. ஹாரி வர்றதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஜோவியலாக ஹாரியை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆனனால காமன் ரூமில் ஏதோ பார்ட்டி வைக்க போகிறதா, நைட்லேருந்து காலையில் வரைக்கும் ஏதோ பார்ட்டி வைக்க போகிறதா டீனும் சீமஸும் ஹாரி வந்துட்டுருக்கதை பார்த்தோன்னே அவனை பார்த்து கத்திட்டு இருப்பாங்களா. பட் ஹாரி அதை காதிலே வாங்க மாட்டான். வேகமாக அவன் ஓடி கிரிஃபண்டோர் டவருக்கு போய் அவனோட டார்மிட்டரி ரூமில் இருந்து அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் அண்டு சீரியஸ் இவனுக்கு கொடுத்துருப்பார்ல ஒரு நைஃபு, எதை வேணால் திறக்கிற நைஃப், எந்த கதவை வேணால் அது திறக்கும். ஸோ அந்த நைஃபையும் எடுத்து அவனோட ஸ்கூல் பேக்கில் போட்டுட்டு மித்த யாரும் அவனை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேகமாக அங்கே கிரிஃபண்டோர் டவர்லேருந்து திரும்பவும் கீழே இறங்கி ஓடி வந்துட்டு இருப்பானா. ஆப்போசிட்டில் அப்போ டீனும் சீமஸும் இன்னும் ஏதோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பானுங்க. பிளாக் மார்க்கெட்டில் பட்டர்பீர் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றத பற்றி ஏதோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பானுங்களா. ஹாரி திரும்பவும் வரதை பார்த்து அவனை பார்த்து கத்திட்டு இருப்பானுங்க. ஹாரி கொஞ்சம் கேலியான்ஸ் தெரியா, ஹரோல்டு டிங்கிள் நமக்கு ஃபயர் விஸ்கி சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு அவனுக்கு கத்திட்டு இருப்பானுங்க. ஆனால் ஹாரி அதெல்லாம் காதிலே வாங்க மாட்டான். வேகமாக இறங்கி ஓடி வந்துடுவானா. கப்புள் ஆஃப் மினிட்ஸ்லவே அவன் அம்பரிஜோட ஆஃபீஸ் இருக்கிற காரிடோருக்கு போயிடுவானா. அங்கே பார்த்தா அந்த எண்டில் ரானு, ஹெர்மாயினி, ஜின்னி, லூனா இவங்க 4 பேரும் ஒன்றா நின்றுட்டுருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன் போகலாமா அப்படின்னு அவன் மூச்சு வாங்கிட்டே கேட்டுட்ருப்பானா. ஆல்ரைட் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப அமைதியாக சொல்லும். பிகாஸ் அப்போ தான் ரொம்ப சத்தம் போட்டுட்டு ஒரு கேங் ஆஃப் 6th year ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பாஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ ரான் நீ போ, அம்பரிஜை எப்படியாவது இங்கே வர விடாமல் பண்ணிடு. ஜின்னி, லூனா நீங்கள் எப்படியாவது இந்த காரிடோரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கேருந்து மூவ் பண்ணிடுங்க. ஹாரியும் நானும் க்ளோக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வரோம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ரான், ஜின்னி, லூனா இவங்க 3 பேருமே அங்கேருந்து வேகமாக நடந்து போயிடுவாங்க. இங்கே ஒரு நிமிஷம் வா அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரியோட கையை பிடிச்சி இழுத்து ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போகும். ஹாரி நீ உண்மையாகவே இப்போ ஓகேவா தான் இருக்கியா, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப வெளுத்து போயிருக்கிற அப்படின்னு அது கேட்குமா. நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி அவனோட பேகுலேருந்து இன்விசிபிலிட்டி க்ளோக்கை வெளியில் எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் உண்மை என்னன்னா அவனுக்கு ரொம்ப அவனோட தழும்பு வலிச்சுட்டே இருக்கும். பட் சீரியஸ் இப்போ வால்டமோர்ட் கிட்ட மாட்டினதான் அவனுக்கு ரொம்ப பெரிய வலியாக இருக்கும். ஸோ அவனோட தழும்பு வலிலாம் அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமாவே இருக்காது. இந்தா அப்படின்னு சொல்லி அவனோட அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் எடுத்து அவன் மேலேயும் ஹெர்மாயினி மேலேயும் போட்டுட்டு அமைதியாக அங்கே 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்களா. யாரும் இந்த பக்கம் வராதிங்க, வேறு பக்கமாக போங்க அப்படின்னு ஜின்னி அந்த க்ரௌண்டில் நின்று கத்திட்டு இருக்க சத்தம் இவங்க 2 பேர் காதுலேயும் விழுந்துட்டுருக்கோம். யாரோ இங்கே கேரோட்டின் கேஸை போட்டு விட்டுட்டாங்க, எல்லாரும் அந்த பக்கம் போங்க, யாரும் இங்கே வராதிங்க அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. கேரோட்டின் கேஸை இன்ஹேல் பண்ணோன்னா அது நம்மளை சோக் பண்ணி சாவடிச்சிடும், மூச்சு விட முடியாது. ஸோ அதை தான் இங்கே யாரோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னு அது சொல்லிட்டு இருக்குமா. என்னால் எந்த கேஸையும் இங்கே பார்க்க முடியல அப்படின்னு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்திட்டு இருப்பாங்களா. பிகாஸ் அது கலர்லெஸ் அப்படின்னு ஜின்னி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி கத்திட்ருக்கோம். பட் உங்களுக்கு இங்கே நடந்து போகணுன்னா தாராளமாக நீங்கள் நடந்து போங்க, உங்களோட பாடியை அடுத்து எங்களை நம்பாத ஏதாச்சும் ஒரு இடியட்டுக்கு ப்ரூஃபாக நாங்கள் காமிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருந்த க்ரௌடு குறைய ஆரம்பிச்சிடுமா. இந்த கேரோட்டின் கேஸை பற்றின நியூஸ் அங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு போல். எல்லாரும் இந்த பக்கம் வரதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கடைசியாக அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போய் அந்த காரிடோரை எம்டி ஆனதுக்கப்புறம் தான் ஹெர்மாயினி குவைட்டாக ஹாரி கிட்ட சொல்லும், யாரும் இங்கே இல்லை, கமான் ஹாரி போகலாம், லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லுமா. அவங்க 3 பேரும் அந்த க்ளோக்கை போத்திட்டு அங்கேருந்து நடந்து போவாங்களா. லூனா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த காரிடோரோட ஃபார் எண்டில் நின்றுட்டுருக்கும். அவங்க ஜின்னியை கிராஸ் பண்ணி போகும்போது சூப்பர் பட் சிக்னலை மறந்துடாத அப்படின்னு ஹெர்மாயினி ஜின்னி கிட்டக்க அமைதியாக சொல்லிட்டு போகும். என்ன சிக்னல் அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினி கிட்ட குசுன்னு கேட்பானா. வீஸ்லீஸ் அவருக்கு இங்கே நல்லா கத்தி பாட சொல்லியிருக்கேன், அம்பரிஜ் இங்கே வர மாதிரி இருந்தாங்கன்னா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். இப்போ அவங்க 2 பேருமே அம்பரிஜோட டோர்கிட்ட வந்து நின்றுவாங்களா. ஹாரி சீரியஸ் கொடுத்த அந்த நைஃபை எடுத்து அந்த டோரோட லாக் இருக்கும்ல அதில் போட்டு லைட்டாக திருப்புவானா, அந்த டோர் ஓப்பன் ஆயிரும், லாக் வந்து ஓப்பன் ஆயிரும். அவங்க உள்ளுக்குள்ளே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவாங்க. ஹெர்மாயினி இப்போ தான் நிம்மதியாக மூச்சு எடுத்து விடும். அந்த 2வது நிஃப்லர் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே செக்யூரிட்டியை எக்ஸ்ட்ராவாக நிறையா டைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அவங்க 2 பேரும் அவங்க மேலே இருந்த க்ளோக்கை எடுத்துட்டு ஹெர்மாயினி வேகமாக விண்டோ பக்கத்தில் போய் நின்றுட்டு அதோட மந்திரக்கோலை எடுத்து கீழே கிரவுண்ட்ஸில் பார்த்துட்ருக்கோம்.
ஹாரியும் டக்குன்னு அந்த ஃபயர் பிளேஸ் கிட்ட போயிட்டு ஃப்ளூ பவுடர்லேருந்து ஒரு பிஞ்ச் எடுத்து அந்த கிரேட்டுக்குள்ளே போடுவானா. சடனாக அங்கே எமரால்டு ஃப்ளேம்ஸ் இருக்கும்ல, நல்லா க்ரீன் கலரில் இருக்கிற ஃபயர் பர்ஸ்ட் ஆகும். அவன் டக்குன்னு கீழே முட்டி போட்டு உட்காந்துட்டு அவனோட தலையை அந்த நல்லா ஆடிட்டுருக்க ஃபயருக்குள்ளே விட்டு நம்பர் 12 கிரிமால்டு பிளேஸ் அப்படின்னு கத்துவானா. இதோட நம்ம சாப்டர் 32 அவுட் ஆஃப் தி ஃபயர் பார்ட் 1 முடிச்சுப்போம். உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.